அந்த கிராமத்தில் அடுத்தடுத்து 6 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அடுத்தடுத்து இளைஞர்களை காவு வாங்கியதால் கிராமமே பீதியடைந்து வினோத பூஜை வழிபாடு நடத்தியிருக்கிறார்கள். தேனி மாவட்டம் மேலப்பட்டி என்ற கிராமத்தில் 5000த்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசிக்கும் நிலையில் கடந்த மாதம்தான் அடுத்தடுத்து அந்த உயிரிழப்புகள் நேர்ந்திருக்கிறது. பல்வேறு விபத்துகளில் அடுத்தடுத்து 6 இளைஞர்கள் பலியாகி இருக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து அந்த கிராமத்தினர் ஊருக்கு வெளியே செல்லவே அச்சமடைந்தனர். சாமி குத்தமாகிவிட்டது என அவர்கள் நம்பியிருக்கிறார்கள். கிராம மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆலோசனை செய்து தங்கள் கிராமத்தின் காவல் தெய்வங்களாக விளங்கும் முத்தாலம்மன், காளியம்மன், விநாயகர் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் மூலம் பரிகாரம் செய்ய முடிவெடுத்தார்கள். இதற்காக அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான ஆண்களும் பெண்களும் கடந்த 1 வார காலமாக கடுமையான விரதம் இருந்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து கடந்த ஆடி வெள்ளி அன்று அனைத்து வீடுகளில் இருந்தும் பால், பன்னீர் எடுத்து வரப்பட்டு விநாயகர், முத்தாலம்மன், காளியம்மன் சாமிகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்து இனி தங்களது கிராமத்தில் இது போன்ற அகால மரணங்கள் நேரக்கூடாது என வேண்டிக் கொண்டனர். பெண்கள் பலரும் குலவையிட்டு சாமி ஆடி தெய்வத்தை வழிபட்டதை காண முடிந்தது. மேலும் அணைப்பட்டி ஆஞ்சநேயர் கோவிலிலும் சிறப்பு பூஜை செய்து வேண்டிக் கொண்டனர். வேணாம் நாங்களே பாருங்க.